நாடாளுமன்ற தேர்தலில் 300க்கும் அதிகமான இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவருடைய நம்பிக்கையை சொல்லியிருக்கார். ஒரு கட்சித் தலைவரின் அடிப்படையில் அவரோட நம்பிக்கை அப்படிங்கிற பேட்டி ஒரு புறம் வைத்து கொண்டாலும் களத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை பற்றி விவாதிக்கலாம்னு நினைக்கிறேன். சிவசேனையும் அகாலிதளம் மட்டுமே இன்றைக்கு ஒரு பலமான கூட்டணி கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியோட இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராஜ்நாத் சிங் சொல்வது என்பது வழக்கமான ஒரு அரசியல் தலைவருடைய நம்பிக்கையின் வெளிப்பாடா, இல்லை இதுக்கு பின்னணியில் ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்து வருகிறது அப்படிங்கிறத உணர்த்துறாரா? அதாவது நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டில் நம்பிக்கையும் இருக்கிறது, அதை விட அதிகமாக மூட நம்பிக்கைகளும் இருக்கின்றன. இதை மூட நம்பிக்கையின் வெளிப்பாடாக பார்ப்பதா, அல்லது இவர்கள் வேண்டுமென்றே மக்களை எப்போதும் வெற்றி பெறும் கட்சிக்கு வாக்களிப்பது என்ற மனநிலையை அறுவடை செய்ய பார்க்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். வாஜ்பாய் அவர்கள் 23 கட்சிகளை சேர்த்து வைத்துக்கொண்டு ஒரு முறை 13 நாள், ஒரு முறை 13 மாதம், அடுத்தது அவர் ஆட்சியை நிறைவேற்றுவதற்குள்ள போதும் ஆகிவிட்டது. 23 கட்சிகள் கூட இருந்த பொழுதே பாஜகவால் ஒரு நிம்மதியான ஆட்சியை நடத்த முடியாத நிலையிலே இவர்கள் 2 கட்சியை கூட வைத்துக்கொண்டு 300 இடத்தில் வெற்றி பெறுவேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால், இது மக்களை வெற்றி பெறும் கட்சிக்கு வாக்களிப்பது, அதுபோல இந்தியா ஒளிர்கிறது என்று ஒரு பிரச்சாரம் செய்தார் அல்லவா, ஒளிரவில்லை, இருண்டு போனது. அவர்கள் இதுபோல ஊடகங்களிலும் அல்லது இணையதளங்களிலும் வருகின்ற ஒரு எதிர்பார்ப்பை வைத்துக்கொண்டு அவர்கள் அன்றைக்கும் இணையதளத்தை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பாஜக நம்பி இருக்கின்ற வாக்காளர்கள் அன்றைய தேர்தல் அன்றைக்கு கூட இணையதளம் தான் பார்க்க போகிறாங்க. 300 இடம் என்பதற்கு ஒரு லாஜிக் வேணாமா? அந்த கட்சி எத்தனை மாநிலத்தில் இருக்குது? இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சி அமைப்பீர்களா என்று கேட்டால் பாஜக அதை சொல்லுவாங்க, நாங்கள் இங்கே ஆட்சி அமைப்போம், எங்களுக்கு இங்கே ஆதரவு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கட்சி தலைவர் நம்பிக்கை ஊட்டுவதற்காக சொல்லலாம். ஆனால் இப்படி ஒரு நம்பிக்கை ஊட்டுவது என்பது இது பீதி ஊட்டுவது போல அல்லது ஒரு நகைச்சுவையாக அமைந்திருக்கின்றது என்ற கண்ணோட்டத்தில் தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். தென் மாநிலங்களில் கர்நாடகம் ஓரளவு பலம் பெற்றிருந்தது, ஆனால் இப்போது கர்நாடகம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. தென் மாநிலங்களில் பெரிய அளவுக்கு செல்வாக்கு இல்லாத நிலையில் 300க்கும் அதிகமான இடங்கள் அப்படின்னு ராஜ்நாத் சிங் சொல்றது வழக்கமான ஒரு கட்சி தொண்டனுக்கு தெம்பூட்டக்கூடிய பேட்டி அப்படின்ற அளவில் மட்டும் எடுத்துக்கலாமா? இல்லைங்க, மரியாதைக்குரிய பேராசிரியர் சொல்கிறாரு பிஜேபி மூட நம்பிக்கையோடு இதை அணுகுகிறார்கள். அப்படி இல்லை. இப்போ இவங்கெல்லாம் எலெக்ஷன்லாம் இப்போ தானே, தமுமுக இப்போ தான் மனிதநேய மக்கள் கட்சியாக சின்ன ஒரு ஃபியூ இயர்ஸ் தான் ஆச்சு. அதனால பெரிய அரசியல் இயக்கம் கிடையாது. இதை பற்றி அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதை பற்றி அவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் நினைக்கிறேன். தமுமுக ஒரு இயக்கமாக தான் இருந்தது, ஒரு அரசியல் இயக்கம் கிடையாது. அதனால இவர்கள் தெளிவான பார்வை அவங்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எமர்ஜென்சி காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜனதா அரசாங்கம் வந்தது. ஜனதா அரசாங்கம் வரும்பொழுது பல இடங்களிலே அதற்கு கிளைகளே கிடையாது. ஆனால் மக்கள் இந்திரா காந்தி ஆட்சிக்கு எதிரான மனோநிலை வைத்திருந்தார்கள். அதை அப்படியே ஜனதா வாக்காக மாறியது. 300க்கும் மேற்பட்ட இடங்களிலே ஜனதா அரசாங்கம் வென்ற ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. இப்போ மரியாதைக்குரிய எங்களுடைய தலைவர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்வதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியுடைய பாராளுமன்ற போர்டு 100 பொதுக்கூட்டங்கள் ரேலிகள் நடத்தணும், நரேந்திர மோடி அட்ரஸ் பண்ணுவார், பேசுவார் என்று முடிவு செய்தோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 15 அதுதான் நடந்திருக்குங்க. இந்த 15 ரேலியில் எங்களுக்கு கிடைத்த ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னு சொன்னால், குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே, நீங்கள் சொன்னீங்க தமிழ்நாட்டில் எல்லாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு பேசுனீங்க. தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்கிறது மாத்திரமில்லை, 10 ரூபா கொடுத்து வந்தாங்க. நாங்கள் 10 ரூபா வச்சுருந்தோம். யாரெல்லாம் நரேந்திர மோடி கூட்டத்தில் கலந்துக்கணுமோ 10 ரூபா அப்படின்னு சொல்லி பண்ணோம். அதே போல் ஹைதராபாத்தில் அப்படி நடந்தது. தென் மாநிலங்களை பற்றி நீங்கள் பேசுனீங்க. பெங்களூரில், கர்நாடகாவில், குறிப்பாக மைசூர்லேருந்து பெங்களூருக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பாத யாத்திரை அந்த கூட்டத்துக்கு பெங்களூருக்கு வராங்க. இதெல்லாம் மக்களுடைய மனோநிலையை பிரதிபலிக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது, பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம். அந்த மாநிலத்தில் அந்த மாதிரி நடந்ததே கிடையாது, டெல்லியில். ஸோ மக்களுடைய எண்ணங்கள் இன்றைக்கு ஊழல் எதிராக இருக்கிறது, காங்கிரஸ்க்கு எதிராக மனோநிலை இன்னைக்கு இருக்கிறது. இன்னொன்று, உங்களுக்கு என்ன அக்காலித்தளம் சிவசேனா மாத்திரம்தான் இருக்குன்னு சொன்னால், இன்றைக்கு தேர்தலுக்கு இன்னும் பல டைம் இருக்குது, நேரம் இருக்குது. காங்கிரஸ் கட்சியில் கூட தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாம் வெளில போயிட்டாங்க. கூட்டணி என்பது இன்னும் கிட்ட நெருங்க யார் பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கிறார்கள் என்பது தெரியும். 23 கட்சி வச்சிருந்தார் வாஜ்பாய், அவரே ஆட்சியை செய்ய முடியல நிம்மதியா அப்படின்னு சொன்னால், அந்த காலகட்டம் வேறு, இந்த காலகட்டம் வேறு. இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தின் மீது மிக பிரம்மாண்டமான எதிர்ப்பு அலை நாடு முழுக்க வீசிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு நம்ம சட்டமன்ற தேர்தலாம் சமீபத்தில் நடந்ததில் நம்ம பார்த்தோம். அதனால நிச்சயமா பிஜேபி வெல்ல முடியும். இன்னொரு விஷயம், 543 சீட்ல 300 சீட் சொல்றோம். என்ன, நாடு முழுக்க அதுக்காக மிசோரத்தில் நாங்கள் வெற்றி பெறணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை.
நமக்கு தேவை 300, 272 மெஜாரிட்டி, 300 சீட்டு வருவோம்னு சொல்றோம். இது எங்களுடைய ஃபீட்பேக்கின் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்லிட்டு ஒரே இருக்கோம். ஒரு கருத்து தோழர் சொன்னது ஏற்புடையது. ஆனால் ஒன்று, வாஜ்பாயே வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தி மேஜிக் நம்பர்னு தான் சொன்னார் பல திட்டத்துக்கு. ஜனதா கட்சி உதாரணம் சொன்னாங்களே, ஜனதா அன்றைக்கு இருந்த ஆட்சியிலிருந்து நேர் எதிர் கொள்கையில் இருந்தார்கள். பொருளாதார திட்டத்தில் அனைத்திலும் ஒரு மாற்று திட்டத்தை வைத்திருந்தார்கள். நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு, நீங்கள் காங்கிரஸுக்கு எந்த விதத்தில் மாற்றான பொருளாதார கொள்கையை வைத்திருக்கிறீர்கள் இல்லையே. அது ஆகவே காங்கிரஸுக்கு எதிரான அலை என்று ஒன்று இருக்குமானால் அதை அறுவடை செய்ய உங்களால் முடியாது. கெஜ்ரிவால் போன்றவர்களுக்கு தான் அந்த அலை போய் சேரும் என்பதுதான் கருத்து. இருக்காரு தமிழ்நாடு. நீங்க நாங்க வந்து 5 ஆண்டுங்கிறீங்க, பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாசம் இருக்கு. ஏன்னா அதனால நிதர்சனத்தை புரிந்து கொள்ளுங்கள். பிஜேபி வளர்ந்த கட்சி, ஒரு எல்லா இடத்துலயும் அமைப்பு இருக்கிற கட்சி. கெஜ்ரிவால் அறுவடை செய்வார்னு சொன்னாலே இதுவே அரசியல் பார்வை சரியாக இல்லை என்று தான் நீங்க சரியா அசஸ் பண்ணலாம் தான் நான் சொல்றேன். நான் டெல்லியில 15 ஆண்டுகளாக காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது. அதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இருந்தது. ஆனால் கட்சி தொடங்கி ஒரே வருஷத்துல கெஜ்ரிவால் அறுவடை செய்யும் போது நாடு முழுவதும் அது போன்ற நிலை இருக்காதுன்னு எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? கெஜ்ரிவால் என்னங்க, என்டி ராமாராவ் இருந்தார், ஆரம்பிச்ச 6 மாசத்துல இவர மாதிரிலாம் மெஜாரிட்டி இல்லாம எந்த ஆட்சி எதிர்த்து போராடினாரோ, அது எந்த கட்சி எதிர்த்து போராடினாரோ அவரோட கூட்டணி வச்சுக்கிறாரு. அந்த மாதிரிலாம் இல்ல. என்டி ராமாராவ் அப்சல்யூட் மெஜாரிட்டியில் அடிச்சுட்டு வந்தார். அதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ்லாம் இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லல. எல்லா எக்ஸெப்ஷனும் ரூல் ஆயிடும். இங்க கேள்வியே ஆன்டி இன்கம்பன்சியை யார் ஹார்வெஸ்ட் பண்றதுன்றதான அந்த பவர் என்பது பாரதிய ஜனதா கட்சி பக்கம் இருக்கிறதாங்கிற. ஏன் இல்ல, இப்ப நீங்க தான் பாத்தீங்களே சமீபத்துல 10-15 நாளுக்கு முன்னாடி நடந்து இந்த முடிவுகள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஹார்வெஸ்ட் பண்ணாம என்ன, ராஜஸ்தான்ல 4 பங்கு ஜெயிச்சிருக்கிறோம். 199 165 சீட். இதெல்லாம் வெற்றி இல்லையா? அங்க வேறு வழி இல்லாத போது இல்லாத ஒரு வெற்றி பெற்ற வேற வழியிலன்னு பேசுறீங்க. இல்ல மாற்று அரவிந்த் கெஜ்ரிவால் போல ஒரு 3வது அணி உண்மையிலேயே செயலில் காட்ட வேண்டும். வார்த்தையில் மிகப்பெரிய தத்துவங்களை எல்லாம் நாங்கள் அறிமுகம் செய்திருக்கிறார்கள் இந்த மண்ணிலே. நடைமுறையில அதே அரவிந்த் கெஜ்ரிவால் காட்டுகிறார். அதனால மக்களுடைய ஆதரவு போகிறது. நீங்க சொன்னீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பெரும்பான்மை, நீங்கள் எல்லாம் கூட்டணியில் நின்றீர்கள். காங்கிரசும் கூட்டணி அமைத்தது, பாரதிய ஜனதாவும் அவரோட. ஆமா, கூட்டணியில் கூட்டணி என்ன ஒரு சீட் அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் கூட்டணி, அவர் தனித்து நின்று இவ்வளவு இடம் பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்து இன்றைக்கு பதவி ஏற்க போகிறார். மக்களின் ஆதரவு, நாங்க தான் அங்க நம்பர் 1 பார்ட்டி. மக்கள் எங்களுக்கு தான் ஆதரவு கொடுத்திருக்காங்க. இல்ல மக்கள் ஆதரவு. அதற்கு பிறகு அவர் ஆதரவு எதிர்க்கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டாருன்னு சொல்றீங்க. அவர் அதற்கு அன்கண்டிஷனல் சப்போர்ட் இவங்க கொடுக்குறேன்னு சொன்ன போது கூட நான் என்னுடைய கொள்கை கோட்பாடுகளை விட்டு தர மாட்டேன்னு சொல்லி மக்களிடம் முடிவு பெற்றிருக்கிறார் இல்லையா? ராஜ்நாத் சிங் நம்பிக்கைக்குள்ளே வந்து இந்த விவாதத்தை முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்தடுத்த வேறு விஷயங்களை பத்தி பேசுறது கூட ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசுவோம்.